வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகர் நவரச நாயகன் கார்த்திக் அவர்களுக்கு ஏற்பட்ட சோகம், அதிர்ந்து போன திரையுலகம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கெட்ட பழக்கத்துக்கு அடிமையான நவரச நாயகன் கார்த்திக் அடியாட்களுடன் சென்ற தயாரிப்பாளர். பெரிய கலவரமே நடந்திருக்கிறது. நவரச நாயகன் என்றால் ரசிகர்களால் அழைக்கப்படுவர் தான் கார்த்திக். 80களின் சாக்லேட் பாயாக தமிழ் சினிமாவில் வலம் வந்த கார்த்திக் அவர்கள் தனது நடிப்பால் ரசிகர்களை கட்டி போட்டவர். தொடர்ந்து பல ஹிட் படங்களையும் கொடுத்தார். அவரது மகன் கௌதம் கார்த்திக்கும் நடிகராக வலம் வந்தாலும் தனது தந்தை போல சொலிக்க முடியாமல் திணறி வருகிறார். இந்த சூழலில் பிரபல தயாரிப்பாளர் பாஸ்கரின் மகன் பாலாஜி பிரபா கார்த்திக் பற்றி பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. நவரச நாயகன் என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் கார்த்திக் பாரதிராஜாவின் அறிமுகம் அலைகள் ஓய்வதில்லை படம் மெகா ஹிட் அடைத்த பிறகு கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்ட கார்த்திக் ஒவ்வொரு படத்திலும் தனது நடிப்பில் பல வேரியேஷன்களை காண்பித்தார். தனது டயலாக் டெலிவரி, உடல் மொழி என அனைத்துமே தனக்கென ஒரு தனி ஸ்டைலாக மாற்றிக்கொண்டார். 80களின் சாக்லேட் பாயாக வலம் வந்த பெண் ரசிகர்களை கவர்ந்து ரொம்பவே கடினம். அதனை அசால்ட்டாக செய்து முடித்தார் நம்ம கார்த்திக் அவர்கள். கார்த்திக் எத்தனை படங்களில் தனது சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் கெஸ்டோலில் வந்து ஒட்டுமொத்த ரசிகர்களையும் கைத்தட்டலையும் அள்ளிய மௌனராகம் படம் அவருக்கு எப்போதுமே பெஸ்டான திரைப்படம் தான். அதே போல அவர் நடித்த அமரன், அக்னி நட்சத்திரம் ஆகிய படங்கள் சாக்லேட் பாயிலிருந்து ரக்கட் பாயாக மோடுக்கு மாறி நடிப்பில் பின்னி பெடலெடுத்தது. ஒரு பக்கம் ரொமான்டிக் படம், ஆக்ஷன் படம் என கலக்கி கொண்டிருந்தவர் உள்ளத்தை அள்ளித்தா என்ற காமெடி ஜானர் படங்களில் நடித்து அந்த ஏரியாவிலும் பெரும் ரவுண்டு வந்தார் கார்த்திக் அவர்கள். எவ்வளவுக்கு எவ்வளோ அவர் சிறந்த நடிகர் என்ற பெயரை பெற்றாரோ அதே அளவுக்கு மீது விமர்சனம் முன்வைக்கப்பட்டது. அதாவது கார்த்திக் ஒழுங்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரமாட்டார், வேண்டுமென்றே லேட்டாக சொல்லப்படுவார். அதே சமயம் ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டால் அவர் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டாக என்று பெயரும் பெற்றிருந்துண்டு. காலம் செல்ல செல்ல கார்த்திக்கு வாய்ப்புகள் குறைய தனது மகன் கார்த்திக் கௌதமை சினிமாவுக்கு களமிறங்கினார். ஆனால் கௌதமுக்கு சொல்லிக் கொடுக்கும்படி இதுவரைக்கும் ஒரு வெற்றியும் கூட கிடைக்கல. இந்த நிலையில் கார்த்திக் நடித்த சக்கரவர்த்தி, சட்டத்தின் சிறப்பு உள்ளிட்ட படங்கள் தயாரிப்பாளர் மகன் பாலாஜி பிரபு தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கார்த்திக் குறித்து பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு. நடிகர் கார்த்திக் தவறான பழக்க வழக்கங்களையும் அடிமையாக்கிவிட்டார். அதனால் அவர் ஒழுங்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வரலை. வருஷம் 16 திரைப்படத்தில் கிட்டாகி ஓடிக்கொண்டிருந்த போது சட்டத்தின் திறப்பு விழா படத்தின் தேதிகளை எங்களுக்கு கொடுத்தார். ஆனால் அந்த படத்தில் எங்களுக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. பிறகு மீண்டும் அவரை வைத்து சக்கரவர்த்தி படத்தை தயாரித்தோம். அந்த படத்தில் அவர் நடித்து கொண்டிருந்த போதுதான் அவருக்கு கிழக்கு வாசல் படம் நன்றாக ஓடிக்கொண்டிருந்தது. சக்கரவர்த்தி பட ஷூட்டிங்க்கு அவர் கொடுத்த தேதிகளை ஒழுங்காக நடக்கவில்லை. இதனால் அப்போ ரொம்ப டென்ஷன் ஆகிவிட்டார். கார்த்திக் அந்த சமயத்தில் இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பதை தெரிந்து கொண்டு அப்பா அடியாட்களுடன் சென்றார். இதை தெரிந்து கொண்ட கார்த்திக் ஓடி ஒளிந்து கொண்டார். பிறகு அவரை ஒழுங்காக ஷூட்டிங்ஸுக்கு வர வைக்க அப்பாவின் ஆள் ஒருவர் கார்த்திக்கின் வீட்டில் தங்கியிருந்து அழைத்து வரா என்றார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டி சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.